அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம உடல் நலத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் நிறைஞ்சிருக்கு. அதனால் எப்போ உங்கள் கையில் முருங்கைக்கீரை கிடைச்சாலும் இந்த சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. நான் எங்கள் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த முருங்கைக்கீரையை சுத்தம் செஞ்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணியோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சின்ன துண்டுகளாக வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 2 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தேங்காய் துண்டுகளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் சேர்க்குறது என்னமோ கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் தான், ஆனால் இந்த சாம்பாருக்கு ஒரு அற்புதமான சுவையை கொடுக்க போகிறதும் இந்த தேங்காய் துண்டுகள் தான். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தக்காளி சேர்த்துறாதீங்க, சுவை கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அதனால் புளித்தண்ணி மட்டும் சேர்த்து இந்த சாம்பாரை செய்யுங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். புளித்தண்ணி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற துவரம்பருப்பை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நேரத்தில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்தில் கீரை அருமையாக வெந்துடும்.
தேங்காய் துண்டுகள் அப்புறம் சர்க்கரை இந்த ரெண்டையும் சேர்த்து சமைக்கும்போது இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தை கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.